டாக்டர், சர்க்கரை நோயாளிகளுக்கு குறைவான தூக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். எப்படி தூக்கம் சராசரியாக 7 மணி நேரம் ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும்னு சொல்கிறோமோ, அதுமாதிரி குறைவான தூக்கமும் பாதிப்புகள் உண்டாகும். 5.5 மணி நேரத்துக்கு கம்மியாக ஒருத்தர் தூங்குறப்போ, அதுவும் லேட் நைட்டில் 11:30க்கு மேலே 12க்கு படுத்து காலைல 5:30 வரைக்கும் 5.5 மணி நேரம் மட்டும் தூங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வெறும் வயிற்றில் ஏற்படும் சர்க்கரையின் அளவு, அதாவது ஃபாஸ்டிங் சுகருங்கிறது ரொம்ப அதிகமாகி பாதிப்பு வரும். நார்மலாக நல்ல மாத்திரை ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாகும். அப்புறம் இந்த தூக்கம் குறைவான தூக்கத்தினால பசி எடுக்கிற தன்மை அதிகமாகும். இது ஏன்னா நம்ம மூளையில் சுரக்கிற கிரெலின் அப்படிங்கிற பசியை உண்டு பண்ணுற ஹார்மோனும், லெப்டின்கிறது திருப்தியை உண்டு பண்ணுற ஹார்மோனும் மாறி மாறி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாற்றங்கள்னால பசி எடுக்கிறது மாறும், கிரேவிங் அதிகமாகிடும், நிறையா சாப்பிடணும் தோணும். இதனால் சர்க்கரையும் கட்டுப்பாடு வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். இது கூடவே தூக்கம் குறைவுனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், படபடப்பு வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் உடம்பு வெயிட் ஏறும், தூக்கம் கம்மியாகிறதுனால சர்க்கரை பாதிப்பு வரும். அதனால் ஆரோக்கியமான தூக்கம் மிக மிக நல்லது. குறைந்தது 7 மணி நேரம் தூங்குறது நல்லது.